நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். காவிரி ஆத்துல என் கூட நீச்சல் அடிச்ச கிருஷ்ணா என் கஷ்டத்துல எல்லாம் கடைசி வரைக்கும் தோள் கொடுத்த கிருஷ்ணா என்னைக்கும் என் நினைவுகள்ல வாழ்ந்துகிட்டே இருக்கணும். மூக்குல பஞ்சும் பாயில அரிசியும் கால்ல கட்டுமா நான் அவனை பார்க்க விரும்பல. என்னங்க எல்லாம் வந்தாச்சாப்பா. கையை கை வைக்க கற்பூரத்தை எடுத்து அப்பா மார் மேல வைக்க அரிசி எடுத்து போடு. நல்லா போடு. அரிசி போடுறல வாங்கப்பா. ஏப்பா அரிசி இடவுல அரிசி இடை. ஏப்பா அரிசி இடவுல அரிசி இடை. குண்டுங்க நல்லா குண்டுங்க. அரிசி வாங்கப்பா. ஏப்பா அரிசி இடவுல அரிசி இடை அரிசி இடை அரிசி இடை நல்லா குண்டுங்க. முகத்தை பாத்துக்க. அடுத்து அரிசி விடுவா அரிசி விடுவா. அரிசி எடுக்கலாம் அரிசி எடு வாங்க சார். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் ஃப்ரெண்ட் நீங்க காப்பாத்துவீங்களா சார்? இந்த உண்மையை அவர் சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க சார். நீங்க தான் அவனை காப்பாத்துவீங்களா சார்? காப்பாத்துவீங்களா சார்? என்ன பாப்பா இருட்டில் இருந்துட்டு இருக்க? வெளிச்சத்துக்கு வா பாப்பா. நீ வராம நான் எப்படி பாப்பா பியூட்டி பார்லரை திறப்பேன்? வா பாப்பா. ஓ, கணவன் காலமாயிட்டாரேன்னு கவலையில் இருக்கியா? அட நீ வேற பியூட்டி பார்லர் மூடிட்டா நமக்கு வேற வருமானம் இல்ல. வா பாப்பா பார்லர் திறக்கலாம். இந்த கோலத்தோட நான் எப்படி வெளு கடைக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவேன்? ஏன் பாப்பா புருஷனை இழந்துட்டா பூவும் பொட்டும் இழக்கணும், வலையில உடைக்கணும், வெள்ளை சேலை கட்டிக்கணும், இருட்டுல மூலையில உக்காரணும்னு எந்த மடையன் சொன்னான்? உன்னை நான் இன்னொரு கல்யாணமா பண்ணிக்க சொல்றேன்.
பூவும் போட்டும் சின்ன வயசுல உங்க அப்பா அம்மா வீட்டிலேருந்து வச்சுக்கிட்ட பழக்கம், அதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்றேன். பாப்பா, நீ போராட பிறந்தவன், ராமுவை ஜெயிக்க பிறந்தவன், சாரதாவை தோக்கடிக்க பிறந்தவன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நீ டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. தைரியமா பூவும் போட்டும் வச்சுட்டு வா, நம்ம போய் பார்லரை திறக்கலாம். வா பாப்பா, நான் பாத்துக்கிறேன். கீதா, நம்ம அம்மா பத்தி தெரிஞ்சுமா நீ இவனை லவ் பண்ற? இங்க பாரு, நம்ம ஒரு காரியத்துல இறங்கிறதுக்கு முன்னாடி அது நடக்குமா தெரிஞ்சுக்கிட்டு தான் இறங்கணும். இதெல்லாம் வேண்டாம், விட்டுடு. இத பார், நான் உன்ன மாதிரி பயந்தாங்கொழி இல்ல. நீ சூர்யாவே கல்யாணம் பண்ணியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்போ உனக்கு ஒரு யோகி கிடைச்சிட்டாரு, எனக்கும் அந்த மாதிரி யோகி கிடைப்பாரா என்ன? என் முடிவுல நான் தெளிவா இருக்கேன். சிவாவை தான் லவ் பண்ணுவேன், சிவாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்னா இது அம்மா கிட்ட சொல்லாத. உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? எல்லாம் உன்னை பார்த்துதான். வாழ்க்கையில கோழியா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, அதனாலதான் நான் இப்ப தைரியமா இருக்கேன். கீதா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் படிப்பெங்க, அவன் படிப்பெங்க. நம்ம அம்மா பத்தி தெரிஞ்சுமா நீ அவனை லவ் பண்ணிட்டு இருக்க? இத பாரு, படிப்பு அழகு இதெல்லாம் பார்த்துட்டு லவ் வராது. நான் திரும்பவும் சொல்றேன், நான் சிவாவை தான் லவ் பண்றேன், அவர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்னா தயவு செய்து இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லாத. அவ்வளவுதான் சொல்வேன். போ. சரி சரி, நான் அம்மா கிட்ட சொல்லல. இங்க பாரு, நீ ஏதோ அவசரப்பட்டு வீட்டை விட்டு ஓடி போகணுங்கிற முடிவுக்கு வந்துடாத. உங்க மாமா கிட்ட சொல்லி உங்க 2 பேர் கல்யாணத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன், சரியா? யாரு? அந்த புன்னகை மன்னன் கிட்டயா? நீ என்ன சொல்றது? நானே அந்த புன்னகை மன்னன் கிட்ட போய் எங்களுக்கு கல்யாணம் வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடுனா போட்டுட்டு போறாரு. அத நீ வேற போய் இங்க பாரு, அவரை பத்தி ஏதாவது சொன்ன நடக்கிறதே வேற. அக்கா கோவம் வேற வருமா? வா வா. ஹாய், நான் அமுதா பேசுறேன். சொல்ல முதா. யார் யோகியா? ஆமா. விஜய் இல்ல? விஜய் வீட்ல இல்ல, அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அப்ப தனியா தான் இருக்கியா? நான் தனியா தான் இருக்கேன். ஓகே, விஜய் வந்து கிட்ட சொல்லிடு. ஓகே, பை. வரேன் முதா, 1 minute. வரேன்பா. ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கேன், உள்ள வான்னு கூப்பிட மாட்டீங்களா? 10 நாள்ல வர வேண்டியவ 4 நாள்லயே வந்துட்டேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்களா? இங்க பாருங்க, உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியல தெரியுமா, அதான் வந்துட்டேன். அப்படியா? அப்ப சரி. என்ன சரி? நான் வந்ததுல இருந்து பாக்குற ஒரு வார்த்தை கூட ஆசையா பேச மாட்டேங்கிறீங்க. நான் வந்ததுல உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? அன்னைக்கு உன்னை அம்மா வீட்டுல டிராப் பண்ணேன். என்னை பார்க்க முடியாம அடுத்த நாள்ல நீங்க வந்துருவேன்னு நான் வாசல்லே வெயிட் பண்ணேன். நீ வரவே இல்லை, என்னை ஏமாத்திட்ட. ஒரு ஃபோன் கூட பண்ணல. 4 நாள், 4 full days. இல்லடா, அடுத்த நாளே உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சேன். உன் மாமியார் இருக்கே, விட்டாதானே? அதான் இப்ப கூட என்ன சொல்லிட்டு வரேன் தெரியுமா? ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி இங்க ஓடி வந்துட்டேன் தெரியுமா? ஏய், எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் வந்து உன்னை கூட்டிட்டு வந்துட மாட்டேன். சரி, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க பேசி எழுந்திருச்சு குளிச்சு ட்ரெஸ் பண்ணி வரதுக்குள்ள நான் வெயிட் பண்ணி நொந்தே போயிருப்பேன். அதான் நானே வந்துட்டேன். சாப்பிட்டீங்களா? இருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல காஃபி போட்டு கொண்டு வரேன்.
என்ன? என் மேல உனக்கு அவ்வளவு ஆசையா? என் மனசோட வேகம் உங்களுக்கு புரியாத. ஏன்பா தம்பி, இந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டாரு, அவர் இருக்காரா? யாரு சார் வேணும்? அடாதான்ப்பா, எப்ப பார்த்தாலும் சிகரெட் புகையை ஊதிக்கிட்டே இருப்பாரு, இல்ல பபுள் கம் போட்டு மென்னுக்கிட்டே இருப்பாரு, கருப்பு வடை போட்டுக்கிட்டு இருப்பாரு, பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி இருப்பார். ஆனா வில்லன் நாகு இருக்காரா? உள்ளதான் இருக்கார். இங்கயா? ஆமா. நாகு மாப்பிள்ள, நாகு நாகு நாகு, இங்க இருக்கியா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கார் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இது உன் காரா? அப்ப நேத்து ஒரு சிகப்பு கார்ல போயிட்டு இருந்த, என்னப்பா நீ டெய்லி ஒரு கார்ல போயிட்டு இருக்க? உன்னோட மோஸ்ட் சூப்பர் சீனியர்னா, பல வருஷம் கஷ்டப்பட்டு இப்பதான் ஓட்ட மாருதி வேன்ல இருந்து அம்பாசிடருக்கு மாறி இருக்கேன், நீ டெய்லி ஒரு கார்ல போயிட்டு இருக்க, எப்படிப்பா? அந்த ரகசியத்தை சொல்லுப்பா. ஏன்பா நான் இப்படி முறைக்கிற? நானே எங்க அனாத மாப்பிள்ளை செத்த துக்கத்துல இருக்கேன். எங்க மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு துரும்பா இருந்தாலும் குடும்பத்துக்கு தூணா இருந்தாரு. கல்லானாலும் எங்க பாப்பாவோட கணவனா இருந்தாரு. புல்லானாலும் எங்க பாப்பாவுக்கு புருஷனா இருந்தாரு. அப்பேற்பட்ட மாப்பிள்ளையே கொன்னுட்டாங்க நாகு. கொன்னது வேற யாரும் இல்ல, உன்னுடைய முன்னாள் மாமனார், இந்நாள் மாஜி மாமனார் ராமு கொன்னுட்டான் நாகு. என்ன இப்படி சிரிச்சிட்டு போறான்? ஏனாகு, எங்க மாப்பிள்ளை செத்த விஷயம் உனக்கு சிரிப்பா இருக்குதா? மாப்பிள்ளை செத்ததுக்காக சிரிக்கல, அவரை கொலை பண்ணது ராமு தான் அப்படின்னு நீ சொல்ற பத்தியா, அதை கேட்டதான் சிரிப்பா இருக்கு. அடப்பாவி, நீ சொல்றத பார்த்தா நான் தான் எங்க மாப்பிள்ளைய கொன்ன மாதிரி இருக்கு. அபாண்டமா என் மேல பழி சுமத்தாதரா அப்பா. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்ப இங்க எதுக்கு வந்த? இப்படி கேளு சொல்றேன். எங்க மாப்பிள்ளை செத்த துக்கத்துல நேத்து ராத்திரி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு தமிழ் சேனலே பார்க்க கூடாதுன்னு டிஸ்கவரி சேனல் போட்டேன். அதுல ஒரே மான் கூட்டம். அதுல தனியா ஒரு மான் ஒதுங்கி போய் நின்னுச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு காவேரி ஞாபகம் வந்துச்சு. அதே நேரத்துல இந்த பக்கத்துல ஒரு வேங்க பாஞ்சு வந்து நின்னுச்சு. அதை பார்த்த உடனே ஓ ஞாபகம் வரல. அந்த வேங்க விரட்டி விரட்டி ஓடி அந்த மானை கடைசியில கவ்வுச்சு. அப்பதான் உன் ஞாபகம் வந்துச்சு. இதே சூழ்நிலை தான் வீட்டில். சாரதா ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கு. வேற யாரும் காவேரிக்கு துணையா ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. இந்த கேப்ல வீட்டுல புது காவேரி தூக்கி எங்கேயாவது ஓடி போயிட்டேன். பேர் என்ன? கிரேட் அறிவுஜீவி வேல்மணி. வேலுமணி. கிருஷ்ணா கொலை கேஸ்ல போலீஸ் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இந்த நேரத்துல முட்டாள்தனமா என்னை அடிக்கடி பார்க்க வராத. அதனால போலீஸ்க்கு என் மேல சந்தேகம் வரும். அது நான் செய்ய போற காரியத்துக்கு தடையாத்தான் இருக்கும். நீ இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது. உனக்கு ஏதாவது தகவல் சொல்லணும்னா அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும். இடத்த காலி பண்ணு. என்னடா இது, உதவி செய்ய வந்தா இப்படி உதாசனப்படுத்திட்டு போறானே. ஒருவேளை இவன் தான் நம்ம மாப்பிள்ளைய கொண்டு இருப்பானோ? ஏன்னா நம்ம மாப்பிள்ளை காவேரி மேல பயங்கர பாசம். அதை பிடிக்காம இவன் தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அம்மா, எங்கம்மா போயிட்ட நீ? ஏண்டி கத்தின்னு இருக்க? அப்பா மேல தியானம் பண்ணிட்டு இருக்காரோ இல்லையோ? என்ன நீ அவருக்கு சப்போர்ட் பண்ற? நானும் அடுத்த வருஷம் லாயரா தான் ஆக போறேன். அப்ப ஒரு கேஸ் எல்லாம் என்கிட்ட கொடுக்க சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் சரி, நோக்கு என்ன வேணும் சொல்லு. வாங்க ஆண்டி. வாங்க சார். வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சாரி ஆண்டி, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். சரிம்மா. அம்மா சாரதா, கிருஷ்ணா இறந்ததை கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுத்து. அவர் மேல தியானத்துல இருக்கார். நீங்க வந்திருக்கிறத சொல்லி நான் வர சொல்றேன். நான் போய் அழைச்சிட்டு வரேன். காஃபி சாப்பிட்றீங்களாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. இல்ல, நான் எடுத்துன்னு வரேன். வணக்கம். வணக்கம். உட்காருங்க. கிருஷ்ணாவுடைய ஃபியூனரலுக்கு
ராமு ஏமா வரமாட்டேன்னாரு? கடைசியா ஒரு தூரம் அவரை பார்த்துட்டு போயிருக்கலாம் இல்ல? பேசாம இருக்கிற உடம்ப அவர் பார்க்க விரும்பல, அதனால தான் அவர் வரல. கிருஷ்ணா ரொம்ப நல்லவருமா. அநியாயமா இந்த உலகம் ஒரு நல்லவனை எழுந்துருச்சு. கிருஷ்ணாவும் அவரும் எந்த சூழ்நிலையிலும் பிரிஞ்சதில்லை. இந்த பிரிவுதான் அவரால தாங்கிக்க முடியல. சார், ஜாமீன் என்னாச்சு? பால்காரனுடைய விட்னஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கிருஷ்ணா அடிபட்டு கிடக்கும்போது என்கொயரி டைம்ல ராமு மேல இருந்த பாசத்தினால ராமுன்னு சொல்லிட்டு உயிர் விட்டுருக்கான். அதனால கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இருந்தாலும் கண்டிப்பா ராமுவை வெளியே கொண்டு வர ஏற்பாடு பண்றேன். சார், நான் வேணா அந்த பால்காரங்கிட்ட பேசட்டுமா? இப்போ ஒன்றும் பேச வேண்டாம். ஏதாவது சொல்ல போனா கேஸை முறியடிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி இன்னும் கேஸ் ஸ்ட்ராங் ஆகிடும். சார், ஒரே ஒரு வாட்டி பேசுகிறேன், உண்மையை எடுத்து சொல்கிறேன். ராமு சார், கிருஷ்ணா சார் நட்பை பற்றி சொல்கிறேன். அவரை கோர்ட்டுக்கு வந்து நமக்கு சாதகமாக பேச சொல்கிறேன். என்னால் யார் வேணால் கன்வின்ஸ் பண்ண முடியும். ப்ளீஸ் சார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. உங்கள் கான்ஃபிடென்ஸை நான் பாராட்டுறேன். ஆனால் இப்போதுக்கு ஒன்றும் வேண்டாம். கண்டிப்பாக ராமுவை வெளியே கொண்டு வர ஏற்பாடு பண்ணுறேன். இல்லை சார், வீட்டில் பசங்க எல்லாம் அப்பா அப்பான்னு அழுறாங்க. என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. இன்னைக்கு எப்படியாவது அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாங்கிற முடிவில் தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் தான் சார் ஹெல்ப் பண்ணோம். என்னம்மா இப்படி பேசுறீங்க? லா பற்றி உங்களுக்கு தெரியாது? கோர்ட்டு, கேஸு, ஜாமீனுன்னு எவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, எல்லாம் உங்களுக்கு தெரியுமே. யோகி, கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா. மேடம், ராமு சாரை பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம். சார், கிருஷ்ணா இறந்ததுனால இந்த ப்ராப்பர்ட்டி கேஸ்ல ஏதாவது சிக்கல் வருமா? என்ன சாட்சி சொல்றதுக்கு அவர் இல்லை. கிருஷ்ணா இறந்துட்டாலும் உங்களுக்கு கருதல் பண்ண மாட்டாமா. அவனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராதுமா. அதுக்கு மேலே ஏதாவது பிரச்சனை வந்தா என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு, கடைசி அதை பயன்படுத்தலாம். கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்க. சரி சார், நான் வரேன். வாங்க. தேங்க்யூ சார். சரி. சித்தி வந்துட்டாங்க, வாங்க. சித்தி 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 அப்பா எங்க சித்தி? அப்பாவை கூட்டிட்டு வாங்க சித்தி. அப்பா வந்துருவாங்க. மேடம், நான் பசங்களை வெளியே கூட்டிட்டு போறேன், மனசு அழட்டிக்காதீங்க. சார் எப்படியா வெளியே கூட்டிட்டு வந்துடலாம். தைரியமா இருங்க. வாங்க. இன்னைக்கு அவரை ஜாமீன்ல விட்டுருவாங்கல்ல? இல்ல, இன்னும் 2-3 நாள் ஆகும். கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. அவரோட சேர்ந்து வாழணும்னு எனக்கு விதி இல்ல போல இருக்கு. ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி? ஏண்டிமா, தட்டி கேட்கறதுக்கு வீட்டுல பேருக்கு இருந்த ஆம்படியானும் ஜெயிலுக்கு துரத்திட்ட. இப்ப உனக்கு திருப்தி தானே? ஏமா, உன் வாய மூடின்னு பேசாம இருக்க மாட்டியா? ஆமாண்டி, என்ன வாய்ப்புன்னு சொல்லிட்டாரு. நீ ஒண்ணுமே கேட்காத. இத பாரு, ஜெயிலுக்கு போயிருக்கிறது என் மாப்பிள்ள. தட்டி கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அம்மா, இந்த பாருங்க, அவங்க ஏதோ வருத்தத்துல பேசிட்டு இருக்காங்க, பேசிட்டோம். ஆமா, செய்யறத செஞ்சுவிட்டு பெரிய நியாயத்தரிசி மாதிரி பேசுறா. சொத்துக்கு ஆசைப்பட்டு பிரபாவதியை கொல்ல சொல்லி உங்க அப்பனை ஏவி விட்டுருக்க. அவன் என்னடானா தப்பா போய் கிருஷ்ணாவை கொலை பண்ணிட்டான். அந்த கொல்லப்பழியை தூக்கி மாப்பிள்ளை பேர்ல போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டேன். இப்போ சொத்துக்கு பங்கு கேட்கற 2 பேரும் போயாச்சு. ஒருத்தன் செத்து போயாச்சு, ஒருத்தன் ஜெயில இருக்காரு. இப்போ உனக்கு திருப்தி தானே? சொத்தெல்லாம் அனுபவி, நீயே அனுபவி. இத பாரு, என்னைக்கு எங்களை துரத்த போற? கவலைப்படாதே சாரதா, நான் பார்த்துக்கிறேன். ராமுவை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடுறேன். சரிங்க. யோகி மேடம், பேலுக்காக செக்ல கொஞ்சம் கையெழுத்து போட்டிருந்தேன், அதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? எல்லாம் ரெடியா. சரி.
ஏன் பாப்பா கவலைப்படுற? கவலைப்படாத பாப்பா. ராமு கண்டிப்பா அவன் வெளியே வர முடியாது. இப்போ ஒரு 15 நாள், இன்னொரு 15 நாள், இன்னொரு 15 நாள் வாய்தா வாங்கிட்டே போகும். இந்த கேஸ் முடிவு தெரிஞ்சுக்கொண்டு 3 வருஷம் ஆகும். அது வரைக்கும் ராமு கண்டிப்பா வெளியே வர முடியாது. நம்ம லட்சியத்துல நம்ம பாதி ஜெயிச்சிட்டோம் பாப்பா. அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு பாப்பா, கவலைப்படாத. அம்மா, ராமு வரான். நீ பண்ண துரோகத்துக்கு உன் நிலைமையை பாத்தியா? நான் உன்னை வெளியிலேயே வர விட மாட்டேன். நீ வரதுக்குள்ள உன் குடும்பமே சின்ன பின்னமாயிடும். சாரதா நடு தெருவில் நிக்க போறா. அதையும் நீ பார்க்கதான் போற. அடியாயமா எங்க அப்பாவை குருட்டியே. கொலகாரா கொலகாரா, நண்பா நண்பா, எங்க மாப்பிள்ளை குருட்டியே, கண்டிப்பா உனக்கு தூக்கு தண்டனை தான். போயா. கண்டிப்பா நம்ம ஜெயிக்க போறோம். சைலன்ஸ் ப்ளீஸ். வீரராகவ ஐயங்கார் மகன் ராமச்சந்திரன், யுவர் ஆனர், இவர் மீது இன்னும் விசாரணை முடியவில்லை. இன்னும் விசாரிக்க வேண்டிய சாட்சிகள் நிறைய இருக்கிறது. இவர் செய்திருப்பதோ கொலை குற்றம். ஆகவே மேலும் 15 நாட்களுக்கு காவல் நீடிப்பு செய்தால் புலன் விசாரணை செய்ய ஏதுவாக இருக்கும் என்று போலீசார் கருதுகிறார்கள். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்ட ராமுவும் இறந்து போன கிருஷ்ணாவும் நெருங்கிய நண்பர்கள். யாரோ செய்த கொலை குற்றத்தை அநியாயமாக ராமு மேலே பழி சுமத்தி இருக்கிறார்கள். ராமுவுக்கு இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எப்படி உறுதியாக சொல்றீங்க? யுவர் ஆனர், மே ஐ அப்ரோச் யூ? எஸ் ப்ளீஸ். இறந்து போன கிருஷ்ணா சில நாட்களுக்கு முன்பு தன் கையாலேயே ஒரு டாக்குமெண்ட் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க. மிஸ்டர் இளங்கோவன், தேங்க்யூ யுவர் ஆனர். இந்த கொலை வழக்கின் முக்கியமான ஆவணங்கள் கிடைத்திருப்பதால் ராமு குற்றவாளி இல்லை என தீர்மானித்து அவரை விடுதலை செய்கிறேன். இந்த கொலை வழக்கின் மேலும் முக்கிய ஆதாரங்களை திரட்டுவதற்காக காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். ஸ்ரீ, அப்பா வந்துட்டாரு, வா. வரேன். அப்பா, அப்பா, அப்பா. மாப்பிள்ள மாப்பிள்ள, ஜெயில இருந்து திரும்பி வந்துட்டேளா? நான் ஸ்ரீரங்கநாதருக்கு வேண்டிண்டேன். பெருமாள் தான் உங்களை பத்திரமா கொண்டு வந்து விட்டுட்டார். அம்மா வைதேகி, மாப்பிள்ள களைச்சு போய் வந்திருக்கார். அவர் உள்ள கூட்டின்னு போய் தாகத்துக்கு ஏதாவது கொடுமா.
கிருஷ்ணாவை காப்பாத்துன்னு விழுந்து விழுந்து போட்டானே, அவனை கைவிட்டுட்டியே, அவனை கைவிட்டுட்டியே, அவனை கைவிட்டுட்டியே. கிருஷ்ணா, எனக்கு கிருஷ்ணா, எனக்கு எனக்கு ஆச்சு, எனக்கு கிருஷ்ணா, என்னங்க இது? இது பாருங்க, என்னங்க ஆச்சு? ஐயோ, எனக்கு போயிட்டேடா. என்னங்க ஆச்சு? ஐயோ, இங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்க? எனக்கு எனக்கு இங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்க? எனக்கு எனக்கு இங்க பாருங்க. இந்தா இன்னொன்னு சாப்பிடு. ஐயோ வாணி சித்தி, உனக்கு மட்டுமா சாப்பிடுற? உன் வயித்துல இருக்கிற உன் குழந்தைக்கும் சேர்த்து சாப்பிடு. நீங்களும் உட்காருங்க. போட்டுமா? ஆஹா, எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாமா? எங்க? என்ன சித்தி? இல்ல, காலையில அவன் அப்பாவும் ஸ்ரீனிவாசனும் வெளியே போனாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. இன்னைக்கு கிருஷ்ணா இறந்து 16வது நாள் இல்லையா? அதான் அப்பா ஸ்ரீனிவாசனை கூட்டின்னு கோயிலுக்கு போயிருக்காரு. ஓம் அபவித்ர பவித்ரோ வா சர்வாவஸ்தாங்கதோபியவோ. உன் பேர் என்னப்பா? ஸ்ரீனிவாசன். மகா நட்சத்திரயா தஸ்யா ஸ்ரீனிவாஸ் நாமதே. உன் தோப்பனார் பேர் என்னப்பா? ராமு. கிருஷ்ணா. பித்ருபிதாமஹ பிரபிதாமஹானாம் கோத்ராணாம் சர்மாணாம். தாத்த பேர் என்னப்பா? வீரராகவன். வடிவேலு. गोविंद गोविंद महाविश्वराज्ञा प्रोक्तमानस्य जब्रह्महादेवरार्थे श्वेतवराह कल्पे वैवस्मन्त्रे कुल्यगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे. அடுத்த தாத்தா பேர் என்னப்பா? பார்த்து சாரதி. சுப்பிரமணியம். சுப்பிரமணியன் நாமதேஸ்ய பித்ருபிதாம பிரபிதாமஹானாம் கோத்ராணாம் சர்மாணாம். கோவிந்த 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 மகாவிஷ்ணோராஜ்ஞ. எது தண்ணி ஊத்திடலாமில்ல? கோவிந்த முடிச்சிடலாமா? யமான்யஸ்ய அஜ்ஜ திலதர்ப்பணம் கரிஷ்யே. நமோஸ்தவந்தாய சஹஸ்ரமூர்த்தயே சஹஸ்ரபாதாட்சசிரோர்பாஹவே. பிரதமபிண்டம் தர்ப்பயாமி. அஜ்ஜ திலதர்ப்பணம் கரிஷ்யே. பிரதமபிண்டம் தர்ப்பயாமி. பிரதமபிண்டம் தர்ப்பயாமி. சுதானஸ்தர்ப்பயாமி. द्वितीयपिण्डं तर्पयामि. सुधानस्तर्पयामि. सुधानस्तर्पयामि. तृतीयपिण्डं तर्पयामि. सुधानस्तर्पयामि. सुधानस्तर्पयामि. குட் மார்னிங் மேடம். வாங்க யோகி. ஹாய் காவேரி. ஹாய். உட்காருங்க. சாப்பிடுறீங்களா? விஜய் எப்படி இருக்கா? 2 நாள்ல வாந்தி எடுத்துட்டு இருக்கா. விஜய் வாந்தி எடுக்கிறாளா? ஏண்டாப்பா, எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா? நாங்கெல்லாம் வந்து பாப்போமோ இல்லையா? அடுத்தது சொல்றேன் மாமி. ஆமா, அடிங்கிறதுக்கு அவ்வளோ காணாமா அஷ்டபுத்திரால எத்தனை பேரும் கேட்டானா? இதுக்கே கூப்பிடலையா? அடுத்த தடவை சொல்றானா? காவேரி, எப்போ டெலிவரி டேட் சொல்லியிருக்காங்க? இன்னும் 1 வீக். கிருஷ்ணா சார் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. எனக்கு குழந்தை பிறந்தா கிருஷ்ணான் தான் பேர் வைக்கலான்னு இருக்கேன். அதான் ஃபங்க்ஷன்லயே சொல்லிட்டியே. நான் சொன்ன வேலையோ என்னமோ என் குழந்தைய பார்க்க அவருக்கு கொடுத்து வைக்கல. என்ன ஆனாலும் எனக்கு ஒரு பாப்பா பிறந்தா அது கிருஷ்ணான் பேர் வச்சு ஆசை தீர கிருஷ்ணா கிருஷ்ணன் கொஞ்சுவேன். ஏண்டி, போய் அல்பாயுஸ்ல போனா அவன் பேரை வைக்கலாமா? அதெல்லாம் கூடாது. குழந்தை கொள்ளுதாத்தா பேரை வையே, ஆச்சார அனுஷ்டானமா இருக்கும். அதான் எங்க ஆத்துக்கார பேரு, அதைத்தான் வைக்கணும். சிப்பா. என்னங்க இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? சும்மா அப்படியே
கோயில் வரைக்கும் போயிருந்தேன். சரி வாங்க, டிஃபன் சாப்பிட்றீங்களா? வேண்டாம். கிருஷ்ணா இறந்து இன்னைக்கு 14வது நாள். இன்னைக்கு முழுக்க நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். நீங்க சாப்பிடுங்க. சித்தி போதும். சரிம்மா. என்னம்மா? சித்தி வலிக்குது சித்தி. ஐயோ எனக்கு எனக்கு வண்டி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. என்னாச்சு? ரொம்ப வலிக்குதா? நீங்க வா வா கவலை. வா. என்னாச்சு? நீங்க வீட்டை பாத்தீங்க? நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். என்னம்மா? இரு. நீங்க பாத்தீங்க? வில்சன், வில்சன், கார் எடுப்பா. வைதேகி, வைதேகி, உங்ககிட்ட இருந்து உன் பொண்ணை எப்படி நைஸா பிரிச்சு அழைச்சின்னு போற பத்தியா? உங்ககிட்ட அண்டை விடுறாள பாரு. நான் சொன்னா நம்ப மாட்டேனே. பைத்தியக்காரி, பைத்தியக்காரி. ஒண்ணு இல்ல. சித்தி எங்க நர்ஸ்? சித்தி சித்தி வாங்க சித்தி. என்னாச்சு? டாக்டர் பார்க்கணும். ஒரு நிமிஷம். என்னம்மா? ஒண்ணும் இல்ல, ஒன்னும் ஆகாது. எல்லாம் சரியா போயிடும். ஹலோ ராமு சார், வாங்க வாங்க வாங்க. என்ன சாரதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன சொல்ற காவேரி? டியூ டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓ, எதுக்கு இவ்வளவு பயம்? ஏன் டென்ஷன்? நோ 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 நோ, பயப்படவே கூடாது. ஆமா, என்ன சொல்றான் உன் பையன்? இன்னும் 2 நாள் வெளியில ஓடி வந்துருவான் பாரு. தைரியமா இருக்கணும் என்ன? ஓகே. என்ன காவேரி பயம்? நான் தான் இருக்கேன்ல, நீங்க எங்கே வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு காவேரிங்க? பதட்டப்படாதீங்க, டாக்டர் செக் பண்றாங்க. டாக்டர் உள்ள கூட்டி போயிருக்காங்க. பயப்படக்கூடாது இல்ல, நல்லா இருக்காங்க. அம்மா வீட்ல இருக்காங்களா? ஆமா. நோ ப்ராப்ளம், பேபி நார்மல்ல தான் இருக்கு. என்ன சின்ன பொண்ணு இல்லையா, தலைப்பிரசவம் வேற, அதான் பயந்துருக்கா. வேற ஒண்ணு இல்ல, நான் இருக்கேன் இல்லையா, பயப்படவே வேண்டாம். ஆமா, எதுக்கு இவ்வளவு பேரு? யாரா ஒருத்தர் இருந்தா போறோம். என்ன சாரதா? ஓகே, நான் வரேன். தேங்க்யூ. தைரியமா இருங்க. காட் பிளஸ் யூ. சித்தி. என்னம்மா? ஒண்ணும் இல்ல பயப்படுறதுக்கு. என்னடா ஆச்சு? ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ செக் பண்ணணுமா. சரி வா. ஒரு நிமிஷம். எங்க? நான் காவேரியோட இங்கே இருக்கேன், நீங்க ஆபீஸ்க்கு போங்க. ஆபீஸ்ல உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதோட நீ இல்லாம அங்க எதுவுமே நடக்காது. வேணா நான் இருக்கேன். அதெல்லாம் வேண்டாம், லேடிஸா இருந்தா நல்லா இருக்கும். வைதேகி காவேரியோட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் உங்களை கூட்டி இங்க வந்து இருக்க. நான் வேணும்னா என் சிஸ்டர் வர சொல்றேனே. அதெல்லாம் வேண்டாப்பா, எதுக்கு சிரமம்? வைதேகி இங்க வந்து இருப்பாங்க. மாப்பிள்ள, இன்னைக்கு ராத்திரிக்கு வைதேகி வந்து தங்கட்டும். நாளைக்கு வேணா உன் தங்கச்சி வர சொல்லிடலாம். அந்த நாகுன்னு நினைக்கிறேன். வாசல்ல போன்ல பேசிட்டு இருக்கான். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஹலோ கமிஷனர் ஆபீஸ். ஹலோ சொல்லுங்க. கமிஷனர் சார் இருக்காங்களா? நீங்க யார் மேடம்? நான் சாரதா பேசுறேன், சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க மேடம். குட் மார்னிங். சொல்லுங்க. குட் மார்னிங் சார், நான் சாரதா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் இப்ப இந்தியன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். இந்தியன் ஹாஸ்பிட்டல்? ஏமா, ஏதாவது பிரச்சனையா? என் பொண்ணு காவேரி இங்க அட்மிட் பண்ணிருக்கேன். அந்த நாகுங்கிற பையன் இந்த ஹாஸ்பிட்டல் பிரமிசஸ்ல இருக்கிறதா சொன்னாங்க. உங்க பொண்ணு கடத்த முயற்சி பண்ணானே, அவனா? ஆமா சார். உடனே 2 பிசி அனுப்பிக்கிறோமா? உடனே அனுப்புங்க. கண்டிப்பா. ப்ளீஸ், தயவு செஞ்சு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. போலீஸ் அனுப்புறதா இருந்தா மஃப்டில அனுப்புங்க. ஓகேமா, நான் டெஃபினட்டா மஃப்டிலே அனுப்பி வைக்கிறேன். டோன்ட் வரி. எஸ் சார். வில் டேக் கேர். தேங்க்யூ சார், உங்க கையில தான் இருக்கு. டோன்ட் வரி. தேங்க்யூ.
என்ன சார் இங்க நிக்கிறீங்க? காவேரிங்கிற பொண்ணுக்கு த்ரெட் வந்திருக்கான். அதுக்கு என்ன காவலுக்கு போட்டிருக்காங்க. அதான் இங்க சரி வரேங்க சார். ஆ. இந்தா இத குடி. இத எங்க வேண்டாம்மா. சொன்ன கேளு காவேரி, குடிமா. வேண்டாம்மா. ஆத்துல தான் நான் சொல்ற பேச்சு கேக்குறது இல்ல. இங்கயாவது கேளு, குடி. ப்ளீஸ் வேண்டாம்மா. மாப்ள நீங்களாவது சொல்லுங்க. ஹலோ, நீங்க என்ன இங்க நின்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க? சோபா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சரி, நான் சோபா வீட்டில் விட்டு திருப்பி வரேன். ஓகே? எதுக்கு எதுக்கு திரும்பி வரீங்க? உனக்கு பாதுகாப்பு வேணாமா? அதான் அம்மா இருக்காங்கல்ல, நீங்க போங்க. இல்ல நான் போயிட்டு திருப்பி வரேன். அம்மா என் கூட படுத்துப்பாங்க, நீங்க எங்க படுத்துப்பீங்க? நான் வாசல்ல இருக்கேன். வாசல்ல தான் வாட்ச்மேன் இருக்கானே, நீங்க எதுக்கு? பார்ட் டைம் ஜாப். நமக்கு பிறக்கிற குழந்தையோட முதல் சத்தத்தை நான் தான் கேட்கணும். அதுவும் இல்லாம அது பிறந்த நேரத்தை குறிச்சு வச்சு நல்ல ஒரு ஜோசியக்காரனை கொடுத்து அதோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அம்மா பாத்துப்பாங்க, நீங்க போங்க. இல்ல நான் போயிட்டு திருப்பி வரேன். வாமா. இங்க பாருங்க, வரேன் மண்ணி. வரேங்க. போயிட்டு வாமா. குட் ஈவினிங் சார். என்ன கான்ஸ்டபிள், சாப்பிட்டீங்களா? ஆச்சு சார். பாய். இந்தா. அம்மா சித்தி வரேன்னு சொன்னாங்களா? அவ காலையில வரேன்னு சொல்றா. நான் சித்தி பார்க்கணும், ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. அதான் அவ காலையில வரால்ல. ஏம்மா இப்படி பண்ற? நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன்ல. நீ ஏன் இப்படி சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? அவ தான் காலையில வரேன்னு சொல்றால. இப்ப நீ ஃபோன் பண்றியா இல்ல ஆட்டோ பிடிச்சி நானே போட்டுமா? சரி, நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன். முதல்ல நீ இத குடி. சீக்கிரம் வர சொல்லுங்க. சொல்றேன். ஃபோன் பண்ணணும். போய் சில்லறை வாங்கிட்டு வரேளா? கொடுங்க மேடம், வாங்க. என்ன காவேரி, பயந்துட்டியா? ஜெயில இருந்து வந்ததுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும். இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்கணும். முடியல. வா காவேரி, போலாம். வேணாம் நாகு, நீ போயிடு. நீ என்ன மறந்துருக்கலாம், நான் உன்னை மறக்கல. வா, எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம். இந்த ஊரை விட்டே போயிடலாம். வா. வேண்டாம் நாகு, எனக்கு கல்யாணமாயி குழந்தைலாம் இந்த நிலைமையில கூப்பிடுறியா நாகு? பரவாயில்ல, அது ஏன் குழந்தையா இருக்கட்டும். வா. வேண்டாம் நாகு, நான் வரமாட்டேன். வேண்டாம். சொன்னா வேண்டாம் கேளு. நாகு. வா காவேரி. நாகு ப்ளீஸ். இதுக்கு மேல நான் கஷ்டப்பட மாட்டேன் காவேரி. காவேரி வா, சொன்னா கேளு. சொன்னா கேளு காவேரி. வா காவேரி. என்ன பத்தி உனக்கு தெரியும். சொல்றதை கேளு. விட்டு அந்த பேச்சத்தை விட்டு ஒண்ணு பண்ணாத. போய்டும் சொல்றல. கமான், வேண்டாம்.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.